விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்எல்லோ கூட்டணியை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே. ஜனநாயகத்துல வந்து மாற்று கருத்துகளும் மாற்று கருத்துகளுக்கான செயல்பாடுகளும் புரிந்து கொள்ளத்தக்கவைதான். ஏன்னா விசுவாசம் அப்படின்றதை நான் எந்த காலத்திலையும் ஜனநாயகத்துல எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருந்தது என்றால் தவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம். அல்லது ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கொதித்து எழுகிறார்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பெரும்பான்மை கொடுக்கலாம். அது கூட்டணி ஆட்சி நிரந்தரமாக இதுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைவதும், அது தொடர்பாக அது ஒரு நிலைத்த தன்மை கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில பதிவு செய்வதும் இப்ப நடக்க தொடங்குது 2 நாட்களாக. நீங்க வந்து திமுகவோட மேலாடையை எடுத்து போட்டுக்கிட்டு திமுக போலே தான் நாங்க எல்லா கொள்கைகளிலும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வேறு விதமாக இருக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்படி மேலே போட்டிருக்கக்கூடிய மேலாடையை நம்பி அதுவும் ஒரு திராவிட கட்சி தான், அதுவும் ஒரு தமிழ்நாட்டு கட்சி தான், அதுவும் வந்து செக்யூலர் கட்சி தான், அதுவும் ஒரு கூட்டாட்சியை வலியுறுத்துகின்ற கட்சி தான், மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி தான் அவர்களுக்கு இருக்கின்ற குணங்கள் இல்லாத குணங்கள் எல்லாவற்றையும் மக்களிடத்தில் விற்பனை செய்வதற்கு புதிதாக போய் சேர்பவர்களும் இது மாதிரி விஷயங்களுக்கு மௌனமாகத்தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஆட்சியில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்திற்காக போனீங்கன்னா தோற்ற உடனே விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தானே பொருள் கொள்ள முடியும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்களோட இருக்கீங்க, ஆட்சியை விட்டு நாங்க இறங்கின உடனே நீங்க எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தமாகும். பப்ளிக் பெர்செப்ஷன் அப்படித்தானே இருக்கும். அதுதான் உங்களுடைய விருப்பமா? இது உங்களுக்கே நல்லதா? தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் அக்கிம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அமைச்சரவை விரிவாக்கம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்து அமைச்சிருக்கு தமிழ்நாடு மாநில அரசுல. நேற்றைய தினம் காங்கிரசிற்கும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட அமைச்சரவை இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? சமூக நீதி பார்வையிலும் பலரும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாக கூட்டணி அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு நல்லது, அது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனா நடைமுறைகள்ல எப்படி இருக்கு அது எல்லா கோட்பாடுகளும் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படின்னு ஒரு பொதுவான புரிதல் இருந்தாலும் நடைமுறையில அது வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது சில இடங்கள்ல பார்க்க முடியுது. ஆனா இந்த கேஸ் அப்படி தெரியல. ஏன்னா 31 உறுப்பினர்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாகவும் 4 பேர் மட்டும் வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. இதுல அப்படி ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ ஒருவேளை அதிமுகல பிரிந்து வந்தவர்கள் 25 பேருக்கு ஒரு 7 பேரோ 8 பேரோ அமைச்சரவையில கொடுத்திருந்தாங்க, இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்திருந்தாங்க, அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா புல்ஸ் அண்ட் புஷஸ் அந்த பக்கம் இந்த பக்கம்னு இழுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இப்போ வந்து அது பெரிய அளவுல சிக்கல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகளாக இருப்பது ரெண்டும் கடந்த காலத்துல ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்தது. இருதுருவ அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இனி வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எப்போதும். நாங்க 99லயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கோரினோம், இப்போதான் அதற்கான வாய்ப்பு வந்திருக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்வதை போல இனி தமிழ்நாட்டில் எப்போதும் தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கு இடம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிதாக எனக்கு தெரியல. 3 கட்சிகள் போட்டியிடுகின்றன அப்படிங்கிற நிலை வரும்போது ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது.
ஒருவேளை இது இந்த ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருந்தது என்றால் தவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம். அல்லது ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது, மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கொதித்து எழுகிறார்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பெரும்பான்மை கொடுக்கலாம். அது கூட்டணி ஆட்சி நிரந்தரமாக இதுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைவதும், அது தொடர்பாக அது ஒரு நிலைத்த தன்மை கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில பதிவு செய்வதும் இப்ப நடக்க தொடங்குது 2 நாட்களாக. அது அப்படி நான் நினைக்கல. நிலைத்த தன்மை அதுல இருக்கிறதாக நான் நினைக்கல. இந்த தேர்தல்ல இப்படி வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல்ல வந்ததை உடனடியாக என்கேஷ் பண்ணிக்கணும். நாளைக்கு இது இருக்காது, நாமே போராடி நாமே ஒரு கூட்டணியில வெற்றி பெற்று நாமே அந்த கூட்டணி சார்பாக கூட்டணி அமைச்சரவையில பங்கேற்பது அப்படிங்கிற ஒரு நேர்வழி அணுகுமுறை நடக்காது. அதனால இப்போது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் அப்படின்னு தான் சேர்கிறார்களோ அப்படின்னு சேர்ந்தவர்களை பார்க்கும்போது தோன்றுகிறது. கடந்த 10-15 ஆண்டுகளாக பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு சந்தர்ப்பவாதத்திற்கு இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சமூக வலைத்தளங்கள்லயும் வைக்கிறாங்க. அதே போல பொது வெளியிலும் முன்வைக்கப்படுது. இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை இலக்கை முன்வச்சு திராவிட முன்னேற்ற கழகமோ இடதுசாரிகளோ அல்லது கடந்த காலங்கள்ல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்றவையோ ஒரே கூட்டணியில இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காக அல்ல. இந்திய அளவுல தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்தி கொண்டு வருகின்ற ஆக்டோபஸ் மாதிரி 8 கரங்களாலும் கிடைத்ததையெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு தன்னுடைய செல்வாக்கை ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டு வரிசையாக ஒவ்வொரு மாநிலமாக வரும் பாரதிய ஜனதா கட்சியை இங்கேயும் வரவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, ஒன்றியத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கோட்பாடுகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அது பல்வேறு மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிற கான்செப்டை மாத்தி ஒரே நாடு அப்படிங்கிறத வலியுறுத்தி நாடு முழுக்க அதிகாரமற்ற சிறு சிறு மாநிலங்கள் மூலமாக நாட்டை நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாட்டை நோக்கி அவங்க நகர்றாங்க. அது இந்தியாவின் உண்மையான அரசமைப்பு சட்ட விழுமியங்களுக்கு எதிரானது. மொழிவாரி மாநிலங்கள்ங்கிறத சிதைப்பதற்காக போகுது அந்த போக்கு. அதனால அதை வளரவிடக்கூடாது அப்படின்னு கோட்பாட்டு அளவுல அந்த மாதிரி டெண்டன்சிஸ, அந்த போக்குகளுக்கு எதிராக வந்த அது. அதை இந்த தேர்தலுக்கு முன்னால அதை முதன்மைப்படுத்தி மாநில உரிமைகளுக்காக ஒன்றிய அதிகார குவிப்புக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் பேசும்போது எல்லாமே இங்க அதை கேலி பண்ணாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தானே தேர்தல் நடக்குது, நீங்க அதிமுகவை பத்தி தானே பேசணும், தவேகாவை பத்தி தானே பேசணும், எதுக்கு பிஜேபியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேலி பண்ணாங்க. இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்றதையும் என்ன சீரியஸ்னஸோட அவர் சொல்றாருங்கிறத மக்களும் புரிந்து கொள்ளவில்லை, கட்சிகளும் புரிந்து கொண்டாலும் அதை ஏற்கவில்லை. அதை திசை திருப்புறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் நாள் பதவியேற்பு விழாலேயே வந்தே மாதரம் முதல்ல இசைக்கப்படுகிறது, தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக இசைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னதும் அதற்கு மறுமொழி எதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க, அவங்க செய்யறாங்க, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது பிரச்சனை எங்கிருந்து எப்படி வருகிறது? அப்ப டெல்லி என்பதற்கு உண்மையான பொருள் என்ன? இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கிளை மட்டும் இல்ல, அவர்களுடைய அதிகாரம் எல்லா திசைகளில் இருந்தும் நம்முடைய அன்றாட செயல்பாட்டை பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியணும் அவங்களுக்கு. இப்ப புதிதாக அன்று கேலி செய்தவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாம் தெளிவாக தெரியணும், புரியணும். ஆனா அதை அப்படியே புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, அவர்களுக்கு ஆதரவு வெளியிலிருந்து உள்ளிருந்து ஆதரவு கொடுக்க போனவங்களும் அதை ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்துதான் போறாங்க.
ஒண்ணு நாங்க இதுல ஏற்கிறோம்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு நேர்மையான அணுகுமுறை இருக்கு. நீங்க வந்து திமுகவோட மேலாடையை எடுத்து போட்டுக்கிட்டு திமுக போலே தான் நாங்க எல்லா கொள்கைகளிலும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வேறு விதமாக இருக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்படி மேலே போட்டிருக்கக்கூடிய மேலாடையை நம்பி அதுவும் ஒரு திராவிட கட்சி தான், அதுவும் ஒரு தமிழ்நாட்டு கட்சி தான், அதுவும் வந்து செக்யூலர் கட்சி தான், அதுவும் ஒரு கூட்டாட்சியை வலியுறுத்துகின்ற கட்சி தான், மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி தான்னு அவர்களுக்கு இருக்கின்ற குணங்கள், இல்லாத குணங்கள் எல்லாவற்றையும் மக்களிடத்துல விற்பனை செய்வதற்கு புதிதாக போய் சேர்பவர்களும் இது மாதிரி விஷயங்களுக்கு மௌனமாகத்தான் இருக்க வேண்டியது இருக்குது. அது அந்த அந்த இடத்துலதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை வந்து எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற கேள்விகள் வருது. தமிழ்நாட்டு நிகழ்வுகள்ல நாங்க அதை செய்வோம்னு இப்ப சொல்றாங்க. அது சட்டப்பேரவை வந்து எப்படி அப்படிங்கிறதும் அங்கே என்ன செய்ய போகிறார்கள்ங்கிறதும் அடுத்தாப்புல பார்க்கலாம். சார் அதே போல இப்போ இவங்க அமைச்சரவையில் பங்கு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் கொடுத்த விளக்கம் எங்களை வந்து முறையா அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. எனவே நாங்க பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்த அடிப்படையில இப்போ திமுக தரப்புல இருந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கும் பொழுது ஒரு எதிர்ப்பு குரல் வந்து நேற்றைய தினம் அது வந்து ஒழிச்சிச்சு. திரு ஆ ராசா அவர்களுடைய அந்த பதிவு சிறுத்தைகளையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல ஏனியையும் குறிப்பிட்டு அது விசிகாவையும் அது ஐயுஎம்எல் தான் குறிப்பிட்டிருந்தது. பிறகு விசிகா தரப்பிலிருந்து பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் அதற்கு பதிலடி தரும் விதமாக ஒரு அதிகார பரவல், ஒரு எளியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம், இது வந்து ஏன் இப்படி ஒரு வன்மத்தோட இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட அவரும் ஒரு எக்ஸ்தலத்துல பதிவு போட்டு இப்ப விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே சில அந்த சோசியல் மீடியாவுல ஒரு 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 மோதல் போக்கை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப அபிஷியலாவே திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்னு தான் இதுல நம்ம பார்க்கணுமா? திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? எப்படி பாக்குறீங்க? திமுகவை இந்த கூட்டணி கட்சிகளிடமிருந்து தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள். மக்களிடமிருந்து இன்னும் தனிமைப்படுத்தல. அவ்வளவு எளிதாக அதை தனிமைப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக சில பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, ஒரு கோட்பாட்டு அவங்க ஒரு கொள்கை முடிவுகளை எடுக்கிறாங்க. 6 மாதங்களுக்கு எங்களால இடையூறு வராது அப்படின்னு சொன்னா எது நடந்தாலும் அவன் திமுக ரியாக்டே பண்ணாதுன்னு ஒரு பொருள் கொண்டு விடுகிறார்கள். அதுக்கு அப்படி பொருள் இல்லை. நீங்க சட்டப்பேரவையில உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எந்த முயற்சியையும் 6 மாதங்கள் எடுக்க மாட்டோம்னு தான் அதுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. பட் 6 மாசம் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள இதை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்றீங்களேன்னு சிலர் கேட்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு கட்சி வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் எப்படி இருக்கும்? அது எதிர்வினை ஆற்றத்தான் செய்யும். உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து உண்டாக்கும் விதத்துல இந்த 6 மாத காலத்துல எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே உங்களுடைய உள் நெருக்கடிகள் காரணமாக அது போன்ற ஒரு நிலையை எட்டினால் அதுக்கு திமுக எப்படி பொறுப்பாக முடியும்? அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை இப்போதைக்கு. திமுக அப்படி ஒரு நிலை எடுத்தது இங்க வந்து வேறு விதமான புரிதலை கொடுக்குது, எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு. அப்படி அதுக்கு பொருள் கொள்ள முடியாது. அவங்க எதிர்வினை ஆற்றுவார்கள் தான். விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்எல்லோ கூட்டணியை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே. ஜனநாயகத்துல வந்து மாற்று கருத்துகளுக்கான செயல்பாடுகளும் புரிந்து கொள்ளத்தக்கவைதான். ஏன்னா விசுவாசம் அப்படின்றதை நான் எந்த காலத்திலையும் ஜனநாயகத்துல எதிர்பார்க்க முடியாது. விசுவாசம்ங்கிறது எங்கிருந்து தோன்றியதுன்னா கடவுள் நம்பிக்கையிலிருந்து தோன்றுகிறது. கடவுளுக்கு விசுவாசமாக இரு அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது. கடவுளுக்கு விசுவாசம்ங்கிறது மதத்தின் மீது விசுவாசமாக இருக்க சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. பிறகு கடவுளுடைய பிரதிநிதியாக மன்னர்கள் வந்து கடவுளுடைய பிரதிநிதியாக கருதப்படும் போது அவர்கள் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று குடிமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது பின்னால இப்போது மக்களாட்சி காலத்திலேயும் கட்சி விசுவாசம், தலைவர்கள் மீதான விசுவாசம்னு
வருது. அது எல்லாமே ஒரு நிலவுடைமை பண்பாட்டினுடைய எச்சமாக அது தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா திமுக இப்போது கோருவது வந்து விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசம்ங்கிறது இல்ல. சில அற அ அ அற அடிப்படையிலான சில செயல்பாடுகள் தான். சேர்ந்து ஒரு விஷயத்துல என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது? அந்த கூட்டணி உருவானதன் நோக்கம் நிறைவேறி விட்டதா? அல்லது நீங்க எங்கள விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறீங்களே, போகும்போது எங்கள் மீது என்ன குறையை கண்டீர்கள்ங்கிறத எங்ககிட்ட பேசிட்டு போனீங்கன்னா பரவால்ல. எங்ககிட்ட இல்லாத சிறந்த பண்புகளை நீங்க புதிதாக சேர்கின்ற இடத்துல இருக்குன்னா பரவால்ல. அது எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல நீங்க ஆட்சியில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்திற்காக போனீங்கன்னா, தோற்ற உடனே விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தானே பொருள் கொள்ள முடியும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்களோட இருக்கீங்க. ஆட்சியை விட்டு நாங்க இறங்குன உடனே நீங்க எங்கள விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தமாகும். ம். பப்ளிக் பெர்செப்ஷன் அப்படித்தானே இருக்கும். அதுதான் உங்களுடைய விருப்பமா? இது உங்களுக்கே நல்லதா? அப்படிங்கிற கேள்விகள் வந்து அதை ஒட்டி வருது. அதைத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளை பொறுத்தது அது. அதுல ஒரு விதமாகத்தான் திமுக அ நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவினுடைய கருத்தையும், அதுக்கு பாலாஜியினுடைய எதிர்வினையையும் பார்க்கிறேன். ராசா தன்னுடைய கருத்தை எடுத்துட்டார்ல இப்போ. ஆமா. ட்வீட் டெலீட் பண்ணியிருக்காங்க. ட்வீட்ட டெலீட் பண்ணிட்டாரு. ஓகே. சார் இப்போ அ இந்த தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் என்ன மாதிரி வந்து நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு முகம் சுழிக்கும் வகையில ஒரு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து கூட பெறாம, அப்படியே வந்து நேரடியா பனையூர்ல போய் அவங்க வந்து ஆதரவு கொடுத்தது. அது ரொம்பவே ஒரு முகம் சுளிக்கும் வகையில ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக பேசப்பட்டது. அந்த நாகரீகம் கூட தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஐயுஎம்எல் தலைவர்லாம் எப்படி வந்து அணுகுனாரு? நீ கூட்டணி உங்களுக்கு ஆதரவு வேணும்னா திரு மு.க. ஸ்டாலின்ட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவர்களுடைய தயவால தான் நாங்க வந்து எம்எல்ஏ ஆனோம் அப்படின்னு சொல்லி காதர் மைதீன் சொன்னாரு. அதே போல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஒரு வெளியில இருந்து நாங்க ஆதரவு குடுக்குறோம். கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நோக்கம்னு சொன்னாரு. 2, 3 நாட்கள்ல ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? அமைச்சரவையில பங்கு கொள்றக்கூடிய இது அளவுக்கு. காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தைகளோ 2, 3 நாட்கள்ல திடீரென்று மாற்றம் அடைந்தார்கள்ன்னு என்னால நம்ப முடியல. அந்த ப்ராசஸ் வந்து அடுப்ப பத்த வச்சு தண்ணிய கொதிக்க வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு தண்ணிய விட்டாச்சு. எப்பவோ விட்டுட்டாங்க. அது கொதிநிலையை அடைவதற்கு 100 டிகிரி வந்து சேர்வதற்கு இவ்வளவு நாட்கள் ஆயிருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்பதான் கொதிநிலை வந்திருக்குது. அதனால விட்டுட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவான, தெளிவான விளக்கத்த எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, ஐக்கியம்.